guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம 30 days of free mehendi classல வந்து day 9 ஓட part 2 வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா வந்து ஆல்ரெடி நம்ம 30 days of free mehendi classல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களுடைய கிளாஸை வந்து நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டே 9 ஓட பார்ட் 2 வீடியோ வந்து என்ன அப்படினா நம்ம டே 9 பார்ட் 1 வீடியோல வந்து நம்ம பேசிக் பிரைடல் கிரிட்ஸ் தான் பார்த்தோம். அதுல உள்ள பேலன்ஸ் பிரைடல் கிரிட்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் பிரைடல் கிரிட்ஸ் எல்லாம் போடலாம். உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லி தந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் அப்படி நம்ம வந்து கிரிட்ஸ் போட போறோம். இப்படி நம்ம லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயின்ஸ் போட போகிறோம். ஒயின்ஸ் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு நீட்டாக போகிறீங்க. இவ்வளோ தான் ஒயின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக நீங்கள் போட்டால் மதி. இப்போ நம்ம இந்த சைடு போட்டுட்டோம். நம்ம வந்து இந்த சைடு போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டோம். ஓகேவா? நம்ம இதுக்கு இடையில உள்ள கேப்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான் ஒரு டாட் வச்சுட்டா போதும். இந்த டிசைனும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கான கிரிட்ஸ் ஆகும். உங்களுக்கு அட்வான்ஸ் கிரிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்து லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ பேசிக்ஸாக சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு லேர்ன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து சூப்பராக மெஹந்தி போட வந்துடும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாமா?
நெக்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்பவே நீங்கள் கேப் விட்டு போடணும். இப்படி போட்டுட்டு ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்பைரல் போட போகிறீங்க. ஸ்பைரல் போட்டுட்டு இப்படி எல்லா இடத்துலையுமே ஸ்பைரல் போடுங்க. சிம்பிளாக போட்டால் மதி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் போட வேண்டாம், சிம்பிளாக போட்டால் மதி. இப்படி போட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பேஸில் டாட் வைக்க போகிறீங்க. இப்போ வந்து இந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வந்து நீங்களே இடையில நான் சொல்லி இந்த டிசைனில் ஏதாவது போடுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிசைன், அவ்வளவுதான். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டிசைன். இந்த டிசைன் போடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக போட்டால் மதி. சரி, போட்டாச்சா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நம்ம ஒரு ட்ராப் வச்சுட்டு அந்த ட்ராப்பை நம்ம இப்படி இழுத்து விட போகிறோம். இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டை நம்ம இப்படி இழுத்து விட போகிறோம். அப்படி தான் இந்த இது ஃபுல்லாக போட போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டாட் இந்த இடத்துல கொண்டு இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி இங்கேருந்து ஒரு டாட் இப்படி ஜாயின் பண்ணி விடுங்க. டாட் ஜாயின் டாட் ஜாயின், இப்படி தான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபில். இப்போ வந்து இப்படி போடுறது ஒரு டிசைன். இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்படியும் போடலாம். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி எடுத்து இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படியும் போடலாம். இதுவும் ஒரு டிசைன் தான். இப்படி ஒன்று இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து நம்ம ஒரு டாட் வச்சு நம்ம கீழே இழுக்கிறோம். ஆனால் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம டாட் வைக்காமல் நம்ம வந்து லைன் தான் போடுறோம். ஓகேவா? தெரியுதா? இந்த மாதிரி டிசைன் வந்து இனி தனியாக நம்ம பாக்ஸாக போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளே நம்ம வந்து இந்த லைன் போட்டிருக்கோம், ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு இந்த டிசைன் வரும். அது வந்து இனி உள்ள கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஒரு
பாக்ஸுக்குள்ளேயே நான் வந்து உங்களுக்கு 2 டைப்பான டிசைன்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக ஒன்று லேர்ன் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் சிங்கிள் கிரிட்ஸு நான் இந்த மாதிரி சிங்கிள் கிரிட்ஸ் போடுற மாதிரி படித்தோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா டபுள் கிரிட்ஸ் போட போகிறோம். ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கூடவே நம்ம இன்னி ஒரு லைன் போட போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதை போட்டுட்டு டபுள் கிரிட். தெரியுதா? இந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைடும் போட போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி ஒரு டபுள் கிரிட்ஸ் போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் கிரிட்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து இனி உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கான கிரிட்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லி தந்திருக்கேன். இப்போ வந்து இந்த கிளாஸில் உள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் வந்து பார்ட் 1லேயும் டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், பார்ட் 2லேயும் டிசைன்ஸ் சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்கள் சூப்பராக போட்டு லேர்ன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை எனக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களை நான் அகெயின் பண்ண சொல்லுவேன். பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.